பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் அதிகமாய் நேசிக்கிறீங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நீர் செய்த நன்மைகளை, அதிசயமான காரியங்களை உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரி உன் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெரியமானவர்களே, என்னை நீ யாருக்கு ஒப்பாக்குவாய், என்னை நீ யாருக்கு சமமாக்குவாய் என்று கேட்பவர் நமது கர்த்தர் தானே. உண்மைதானே அது. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள எல்லா குடிகளும் கர்த்தருடையது என்கிறது வேதம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வேதத்தின் ஒரு பாகிலும் ஒழிந்து போகாது, அழிந்து போகாது என்றல்லவா வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இது உண்மைதானே. அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார் என்று யாராவது பதில் சொல்ல முடியுமா? எல்லாம் அவருடையது. இன்றைக்கு கேட்ட இந்த வசனங்களை மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு தெரிந்த உறவினர்கள் ஒருவர் மூலமாக ஒரு குடும்பத்தாரின் திடீரென்று சந்திக்க வந்திருந்தார்கள். அவர்கள் சந்திக்க வந்தபோது
அவங்களுக்கு எந்த விதமான ஒரு விதமான அதாவது ஆவிக்குரிய அபிஷேகமோ ஒரு ஆழ்ந்த ஒரு விசுவாசமோ காரியங்களோ எதையோ அவரிடத்தில் என்னால் நிச்சயமாக பார்க்க முடியவில்லை. ஏன்னா நிறைய அவங்களோட நான் பேசினேன். அப்போ அவங்க பேசின வார்த்தைகளிலிருந்து அவங்களுடைய நிலைமை என்னென்று ஓரளவு என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதாவது நான் யாரையும் குறை சொல்லவில்லை. அவங்க பேசினதை வைத்து மிக சாதாரணமாக ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஜனங்கள் என்பதை மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவங்க எங்கேருந்து வந்தாங்க, யார் எதுவும் எனக்கு சரியாக தெரியாது. அழைத்து கொண்டு வந்தவங்க அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வாங்க பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லவோ அவங்க என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது திடீரென்று எனக்குள்ளாக இருந்து பத்ராவதி அப்படின்ற ஒரு இடத்தினுடைய பெயர் வந்து நான் அதை வெளிப்படையாக சொன்னேன். பத்ராவதி என்ற ஒரு இடத்தை எனக்கு கத்தர் காண்பிக்கிறார். அந்த இடத்துல ஊழியங்கள் ஆரம்பமாகிறது. என்னன்னு தெரியல, யார் செய்ய போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவங்க என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் வந்து அந்த கணவன் மனைவியை பார்த்து கேட்டேன். அவருடைய பெயர் குமார் என்று சொன்னாங்க. அப்படிதான் எனக்கு ஞாபகமா இருக்கிறது. அப்போ அவரை கேட்டேன், என்ன பண்ணுறது, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் ஊர் தான் பத்ராவதி அப்படின்னாரு. அப்படியா? ஏன்னா அவங்க பேசுகிற தமிழ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பெங்களூர் மைசூர் அந்த கடந்த தமிழை போல் இருந்தது. அப்படிங்களா பிரதர், ரொம்ப சந்தோஷம். என்ன உங்களுக்கு ஊழியம் செய்யணும் வாஞ்சியா இருக்கா? அவர் சொன்னார். உடனே ஊழியம் அது ஒன்றும் எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது பாஸ்டர், எனக்கு ஏதோ புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாரு. எனக்கு தெரியாதுங்க ஐயா, நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் நானும் உங்களை மாதிரி தான் ஒரு காலத்தை உங்களை விட ரொம்ப மோசமானவன், பைபிள் எல்லாம் எட்டி வதச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருந்த ஒரு ஆள். எனக்கு கத்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்து தேவன் இவ்வளோ கிருபை என்று இவர் நடத்தி வரும்போது அவருக்கு யாரை கொண்டே ஆகிரும் எதில் ஆகிரும் செய்ய அவரால் நிச்சயமாக முடியும். அதனால் நீங்கள் போய் வெறுமனை ஒப்பு கொடுங்க, கத்தர் காரியத்தை செய்யட்டும் என்று சொல்லி அந்த நாளில் அவர்களுக்காக ஜெபித்து நான் அனுப்பினேன். கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக யாரும் அவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்க எடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்பா, ஒரு தடவை நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் தெரியுமா, பத்ராவதியிலிருந்து குமார்னு ஒரு குடும்பத்தார். அந்த குடும்பத்தார் இப்போ கத்தருக்காக நல்லா ஊழியம் செய்கிறாங்க அந்த பத்ராவதியில் என்று கேள்விப்பட்ட போது கத்தருக்கு நான் அதிகமாய் நன்றி சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, யாரை கொண்டாகிரும், அவருக்கு என்ன சாதாரணம், ஒரு பறவை கொண்டாலும், ஒரு காகத்தை கொண்டாகிடும், ஒரு மீனை கொண்டாகிடும், ஒரு கழுதை கொண்டாகிடும், எதை கொண்டாலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கும் பொழுது மனுஷர்களாகிய அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நம்மை கொண்டு அவர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் யாரையும் குறை சொல்லவும் முடியாது, யாரை குறித்தும் தவறாக எடை போடவும் முடியாது. கர்த்தர் யாருக்கென்று எதை வைத்திருக்கிறாரோ, யாரை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து இருக்கிறாரோ அவர்களை கொண்டு கர்த்தர் காரியத்தை செய்வார். அதை நம்ம யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நாங்கள் கர்த்தாவே உம்முடைய பார்வையிலே மண்ணாக இருக்கிறோம். இது உண்மை ஆண்டவரே. எங்களை நீர் மண் என்று நினைவு கூறுகிறேன். உங்களால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே. ஆனால் நீர் எங்கள் வாழ்வீரே, இறங்குவீரே. ஆனால் கர்த்தாவே நீர் நினைப்பீரே. ஆனால் எங்களால் முடியாத காரியத்தை எல்லாம் செய்து முடிக்க கர்த்தர் எங்களை கொண்டு காரியங்களை செய்ய நீர் போதுமானவராக இருக்கிறீர். நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. அப்படியாய் செய்த காரியங்களுக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து யார் யாரை கொண்டு என்னென்ன காரியங்களை எப்படியெல்லாம் செய்யணும் கர்த்தர் சுத்தமா இருக்கிறீரோ அப்படியெல்லாம் கர்த்தர் நீர் செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து நடத்தும். உமக்காக நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. Hallelujah. 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 God bless you. Thank you.